ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையிலே நம் செவிகளை திறந்து வைத்திருப்போம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது நம்மோடு கூட இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நம்ம கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும். ஜாக்கிரதையாய் படிக்கணும். ஜாக்கிரதையாய் ஆராய்ந்து வைத்திருக்கணும். அப்படி ஆராய்ந்து வைத்திருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில அது பாதுகாப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நமக்கு பாக்கியத்தையும் நன்மைகளையும் தருகிற மகத்துவமானவர். நல்ல ஒரு வார்த்தையினாலே நம்மை தேற்றினார். நல்ல ஒரு வார்த்தையினாலே நம்மோடு கூட இடைப்பட்டா அவர் வார்த்தை மேலானது. அவர் வார்த்தை மேலானது, அதிசயமுள்ள ஒரு வார்த்தை, அற்புதம் நிறைந்த ஒரு வார்த்தை. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் கட்டளைகள், அவர் சாட்சிகள், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம என்ன செய்யணுமா, முழு இருதயத்தோடு ஃபாலோ பண்ணணும். முழு இருதயத்தோட நம்பணும். முழு இருதயத்தோடு அவரை நம்பி விசுவாசிக்கணும். இப்ப சாட்சி என்பது ஆண்டவர் இந்த உலகத்துல செய்த அற்புதங்கள், அடையாளங்கள். அது ஆண்டவர் நம்ம மத்தியில சொல்லும் பொழுது அதை நாம் கை கொண்டு அதை நம்ம கையில வாங்கி நம்ம இருதயத்துல வாங்கி அதை பத்திரப்படுத்தி முழு இருதயத்தோடு நாம அதை துதிக்கிற பிள்ளைகளாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதா, பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் கொடுக்க வல்லமையான அழகான அந்த வார்த்தை. கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் பாக்கியம். அப்ப முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம தேட கற்றுக்கொள்ளணும். ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் தான் பார்க்கணும். சிந்தையெல்லாம் ஒருமிதப்படுத்தணும். நம்ம சிந்தைகளை சிதற விடவே கூடாது. என்ன நடக்குமோ, என்ன நேரிடுமோ, என்ன செய்ய போகிறேன், என்ன பார்க்க போகிறேன், என்ன வாங்குவேன், என்ன கொடுப்பேன், இது எல்லாமே ஆலயத்திற்குள்ள வரும்போது எல்லாத்தையும் நம்ம மறந்துடணும். நம்ம எப்படி வரணும், வாஷ் அவுட்டா வரணும். ஃபுல்லா காலி நிறைந்த பாத்திரமா வரணும். ஆண்டவர் நம்ம நிரப்புகிறவர்களா நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தையும் வார்த்தைகளும் மாத்திரம் தான் நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக கொடுக்கணும். முழு இருதயம். ஆண்டவர் எப்பவுமே எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட என்னன்னா, முழு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்திற்கு பாதி, ஆண்டவருக்கு பாதி என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில கிடையவே கிடையாது. உலகத்துக்கு பாதி கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பாதி நம்ம கொடுத்துருவோம். ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு மட்டும்தான். இது வேற யாருமே பங்குபட முடியாது. ஏன்னா இது அவர் உண்டாக்கின சரீரம், இது அவர் உண்டாக்கின ஆலயம். அவர் கொடுத்த இந்த ஆலயத்தை அவர் நாம தான் மகிமைப்படணும். புரியுதுங்களா? இந்த வேதம் சொல்லுது முழு இருதயம். இந்த முழு இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற அந்த முழு இருதயம் வேற எங்கேயுமே நம்ம கொடுத்துடவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவனை வாங்கி பண்ணி போடுவேன். ஒண்ணு அனலாவது இரு, ஒண்ணு குளிராவது இரு. ஒண்ணு உலகத்துக்குரியவனா போயிரு, இல்ல எனக்குரியவனா வந்து. உலகத்துக்குரிய காரியம் செய்வதற்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஆண்டவருக்குரியதை கொடுக்கணுன்ற ஒரு நேரம் இருக்கு. ஆண்டவருக்குரியதை கொடுக்கும் போது அது முழுமையாய் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அழகான ஒரு வார்த்தை, முழு இருதயம். இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப 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 தேவையான ஒன்று. இத நிறைய பேர் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதுக்கு எல்லாமே இதுதான் என்னுடைய வாழ்க்கையில, அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படி என்பது இல்லை. ஆண்டவர் ஆராதிப்பதற்காக தான் இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே எதுக்காகனா, ஒரு சம்பளம், வெகுமதி. எதுக்காகனா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அவருக்கென்று கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்காக தான் நமக்கு இது சம்பளமா ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். வீடு, வாசல், சொந்த பந்தம், மனைவி, பிள்ளைகள், காரு, பங்களா எல்லாமே இந்த சம்பளம் தான் இது. அப்போ நமக்குரிய வேலை எதுனா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
அதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த சம்பளம் நிலைத்திருக்கும், இன்னும் அதிகமாகும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த வேதத்துல பாருங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா இரட்டத்தனையாய் பெருகி இருக்கும். உதாரணம் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, ஏசோப்பு பார்த்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற இடத்துல எல்லாம் அவங்க விருத்தி அடைந்திருப்பாங்களே தவிர அவங்க ஒரு நாளும் குறைந்து போயிருக்கவே மாட்டாங்க. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்பம் எப்பவுமே கரடு முரடாதான் இருக்கும், வேதனையாதான் இருக்கும், பாரமாதான் இருக்கும், கண்ணீராதான் இருக்கும். அந்த வேதனையிலும் பாடிலும் கஷ்டத்திலும் ஆண்டவரை நம்ம நெருங்கும் போதுதான், விடாப்பிடியாய் பிடித்திருக்கும் போதுதான் அதுல நன்மைகளை பார்க்க முடியும். அம்மா நேத்து எனக்கு ஒரு போன் பண்ணி சொன்னாங்க, என் பிள்ளை என்னை வந்து கடினப்படுத்துறான், ரொம்ப துக்கப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த அம்மா சொன்னாங்க, கடவுளே இந்த உலகத்தில் இல்லையா, அவரெல்லாம் கடவுள் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? கடவுள் இருந்திருந்தாருன்னா என் பிள்ளை என்னை வெறுத்திருப்பானா? கடவுள் இருந்திருந்தாருன்னா என் பிள்ளைக்கு ஒரு நல்வழி காட்டிருக்க மாட்டாரா? கடவுள் இருந்திருந்தாருன்னா என் பிள்ளையும் உங்களை போல மாத்திருக்க மாட்டாரா? கடவுள் இருந்திருந்தாருன்னா உங்களை போல பிள்ளை போல எனக்கு ஒரு கடவுள் கொடுத்திருக்க மாட்டாரா? இப்ப என் பிள்ளை வந்து இந்த சூழ்நிலையில இருப்பதுக்கு காரணம் அந்த கடவுள் தான். அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, கடவுளே உலகத்தில் இல்லையா? நீங்க ஆராதிக்கிற கடவுளா இருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற கடவுளா இருந்தாலும் சரி, கடவுளே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி விருத்தியான தன்மையில பேசினாங்க, வேதனையோடு பேசினாங்க. நான் சொன்னேன், சந்தோஷத்தில் ஆண்டவரை ஆராதிப்பது பெரிதல்ல, துக்கத்திலும் வேதனையிலும் ஆண்டவரை நம்புவதுதான் ரொம்ப பெரியதான. நீங்க சந்தோஷத்துல ஆண்டவரை நம்புவதை காட்டிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் ஆண்டவர் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கணும். அல்லேலூயா. எதுல பலம் அதிகமா இருக்குன்னா, உங்க துக்கத்துல ஆண்டவரை நம்புறீங்க பாருங்க, உங்க இழப்புல ஆண்டவர் தான் ஒருவர் பெரியவர் நம்புறீங்க பாருங்க, எல்லா இக்கட்டிலும் அவர் உண்மையுள்ளவர் நம்புறீங்க பாருங்க, அதுதான் உண்மையுள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பவுல் எல்லாம் வந்து ஆண்டவரை நம்பும் போதுதான் அவருக்கு அதிகமான பிரச்சனையும் உலகத்துல வந்துச்சு. அவரை பார்த்து பயந்தவங்க எல்லாம் அவரை எதிர்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அந்த நெருக்கத்துல ஆண்டவரை முழுமையாய் நம்பினார். நிருபங்களை எழுதும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். பார்த்திருக்கீங்களா? பவுல் என்ற ஒரு மனிதன் பயங்கரமான கொடுமையான கிறிஸ்துவ ஜனங்களை கண்டாவே பிடிக்காதவர், துரத்தி சாகடிச்ச ஒரு மனிதன். என்றைக்கு ஆண்டவர் பவுலோடு கூட பேசினாரோ பவுலின் சுவாபங்கள் மாறினது, செயல்கள் மாறிச்சு. யாரெல்லாம் இவன் எதிர்த்தாரோ இவரை அவங்க எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, வேதனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, துக்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பனியிலும் காற்றிலும் மழையிலும் நனைஞ்சு தான் வாழ்க்கையை ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதன். கேட்கிறீங்களாமா? கர்த்தர் ஒருவருடைய சத்தத்தை எந்த மனுஷன் பாடுகளிலே கேட்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாள் தடம் புரண்டு போகாது. நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நீங்க சந்தோஷத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறத விட கஷ்டத்துல ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க. உங்க பாடுகளில ஆண்டவரை மறுதலிக்காம இருந்து பாருங்க. உங்க சூழ்நிலையில கஷ்ட வேதனையில இழப்புல ஆண்டவரை மறுதலிக்காம இருந்து பாருங்க. அதுல இருக்கிற மன மகிழ்ச்சி வேற எதுலையுமே கிடையாது, அதுல இருக்கிற ஆசீர்வாதம் வேற எதுலையுமே இல்லை. யோபு தான் சுகமா இருக்கும் போது கடவுள் ஆராதிச்சாரு, பாடுகள் நெருக்கங்கள் இழப்பு வரும்போது அதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமா ஆராதிச்சார், நம்பினார். அவருக்கு எதிர இருந்தவங்க என்ன சொல்றாங்க, அவரை மோட்டிவேஷன் பண்றது எப்படின்னா, இதுக்கு மேல கடவுள் ஒருவர் இல்ல, அவர் ஒருவர் இருந்திருந்தா உன் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது, அவர் இருந்திருந்தா நீ இந்த சூழ்நிலையில வந்திருக்க மாட்ட, அவர் இருந்திருந்தா உன் வாழ்க்கை இது போல சூழ்நிலையை கடந்து போயிருக்காது, அவர் இல்ல, அவரை விட்டுடு, மறுதளிச்சிரு, அவரை மறந்துருன்னு சொன்ன அநேக மனுஷனுக்கு மத்தியிலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே. அவர் எப்பவுமே இருக்கிற ஒரு தெய்வம். அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, அவரால் ஆகாத காரியம் அவர் செய்வார். அவரால் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேணாவா?
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் எல்லாவற்றையும் அப்ப கூட அந்த விசுவாசம் அவருக்குள்ள குறையல. நேசித்த நண்பர்கள், கட்டின மனைவி, நேசித்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கிட்ட மாறி நாங்க தூசிச்சாங்க. ஆனாலும் யோபு தன்னுடைய அந்த விசுவாச வாழ்க்கையில ஸ்டெபனா இருந்தது. அப்படி அந்த ஸ்டெபனா இருந்ததுனால அவருடைய முடிவு அந்த முடிவு தருணத்தை பாருங்க, சம்பூரணமாய். அப்ப இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம துக்கத்துல சந்தோஷத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறோமோ இல்லையோ, வேதனையிலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் ஆண்டவர் அதிகமா நம்பணும். போயிருச்சேன்னு சொல்லி ஆண்டவர் மறுதளிச்சிடவே கூடாது. அந்த மாதிரி அதுதான் சொன்னாங்க, என் பிள்ளை அவ்வளவுதான், இனி என் பிள்ளை திரும்பி வரமாட்டான், இனி கடவுளே உலகத்துல இல்ல. அப்ப கடவுள் நன்மையே செய்துட்டு இருக்கணும், அப்பதான் அவர் நல்லவர். கொடுத்துட்டே இருந்தா அவன் நல்லவன். மனுஷ சுபாவங்கள் பாருங்க, கொடுத்துட்டே இருந்தா அவர் தான் உண்மை உள்ளவர். கொஞ்சம் மாறிட்டாருன்னா அவர் கடவுளே இல்லை. உண்மையா நான் இதுல நான் ரொம்ப ரொம்ப விசுவாசத்துக்கு சொல்றது என்னன்னா, ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அவர் சரியாதான் செய்வார். ஏன்னா அவர் நீதிபரர், சரியானவர். அவரை போல நீதி உள்ளவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவர் நீதியாய் எதை செய்தாலும் சரியாதான் நம்ம வாழ்க்கையில செய்வார். கொடுத்தாலும் எடுத்தாலும் அது ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி செய்தாலும் நன்மையா இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்ற அந்த முழு இருதயத்தை நம்ம கொடுத்துடணும். மாறிடவே கூடாது. இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அவர் ஒருவரே நல்லவர். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவர் ஒருவரே நல்லவர். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஒருவரே நல்லவர். இந்த ஒரு சுவாபம் அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை அழிப்பவன் ஒருவனும் அல்ல, உங்களை தள்ளுபவன் ஒருவனும் அல்ல. எவ்வளவு பேர் தூசிச்சாங்க. மனைவி சொல்ற, தூசித்து ஜீவனை. அப்பவும் நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், உடைஞ்சு போயிருப்போம். ஆண்டவரே, கடைசியில என் மனைவி மூலமாவே என்னை தூசிக்க வச்சுட்டீங்களப்பா, என் ஆசையா நேசித்த மனைவியே என்னை செத்து போன்னு சொல்ற அளவுக்கு. அதிகமா சொன்னாலும் மனைவிங்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க தன் கணவரை. ஏன்னா தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அடையாளமே கணவன். அப்போ யாருமே அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க. இந்த உலகம் மாறி போச்சு. இந்த காலத்துல எல்லாம் கணவனே கண் கண்ட தெய்வம்ன்றது மாதிரி அவ்வளோ கணவன் பேரிட்டு கூப்பிட மாட்டாங்க. அவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க, சாரா ஆபிரகாமை கூப்பிடும்போது சொல்ற, என் ஆண்டவனே கடவுளுக்கு சமமாய் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் மனைவியே சொல்றா, இறந்து போயிரு, செத்து போயிரு. அப்பவும் அந்த சூழ்நிலை உடைஞ்சு போகல. நமனத்தை சொல்லும் போது அதான் யோசிச்சு, யோகுடைய சரித்திரம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பிள்ளை வெறுத்ததுக்கே இந்த அம்மா இவ்வளவு தோண்டு போய் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்களாம் மறிச்சு போச்சு. அப்பவும் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. அப்ப எல்லாமே எந்த கிடையாது, அவருடையது. அந்த விசுவாசம் கர்த்தரையே அதிர செய்தது, அவர் இருதயத்தையே அப்படியே வியக்க செய்தது. இது போல ஒரு சுவாபத்துக்குள்ள நம்ம இருப்போம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு வார்த்தையை நீங்க கேட்டோம் சங்கீத பகுதியில, முழு இருதயம். ரொம்ப ரொம்ப இந்த வார்த்தை எனக்கு தோன்றுச்சு, முழு இருதயம். இதை நம்ம கர்த்தருக்குள்ள கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். காரியங்கள் வாய்க்கும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். பக்கம் 692 பக்கம் பழைய ஏற்பாடு. வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த 37வது சங்கீதம் 5வது வசனம், உன் வழியை, நம்முடைய வழி எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக வைத்து செய்யணும். எதை வாங்கினாலும் எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு முன்பாக மறைபொருள் ஒன்றுமே அல்ல.
இந்த வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே. அப்போ நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, நாம் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது நீதி உள்ளதா இருக்கும் என்றால் அதை நிச்சயமாய் கர்த்தர் வாய்க்கப்படுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற எந்த மனிதனா இருந்தாலும் அவன் தோற்று போவது இல்லை. கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து எந்த காரியத்தை நீ செய்வாய் என்றாலும் அது ஒரு நாளும் உன் வாழ்க்கையில வேதனைகளை கொண்டு வராது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு மனுஷன் செய்ய போகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். தீமையானதை அதிலிருந்து விலக்கி நன்மையானதை ஆண்டவர் தருவார். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தீங்காய் மாறாது. அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா அது அப்படியே உங்களுக்கு நன்மையாய் மாற்றிட முடியாது. அதிலிருந்து எது நன்மையோ, எது நீதியோ, எது நியாயமோ, எது நேர்த்தியானதோ, எது ஆசீர்வாதமானதோ, எது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதோ அதை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்து அவர் வாழ்க்கை செய்கிற தேவன். ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெருக செய்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி விசுவாசித்து இனி உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து செய்கிற ஒரு சுவாபம் படைத்தவர்களாய் நீங்க மாற வேண்டும். தாவீது அழகா தன்னுடைய வாழ்க்கையை சொல்றாரு, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நான் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், அது நன்மையானதாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒருவர் என்னை ரட்சிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு தேவ மனுஷனுக்குள்ள வரணும். இன்னைக்கு அநேக மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னா அவர் நம்பிக்கை தான் உண்டு. அவரால் ஆகுமா, அவரால் நடக்குமா, அவர் செய்வாரா, அவரால் செய்ய முடியுமா, அதுவும் எனக்கு செய்வாரா. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற தகப்பன். அவர் வித்தியாசங்களை பார்ப்பவர் அல்ல, ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பார்ப்பவர் அல்ல, உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் பார்ப்பவன் அல்ல, படித்தவன் படிக்காதவன், இவன் பேதை, இவன் ஞானி, அறிவல்லவன் அறிவற்றவன் அறிவுள்ளவன் என்று சொல்லி பேர் பிரிக்கிறவர் அல்ல. அவர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிற ஒரு. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பாக்கியத்தையும் நன்மைகளையும் தருகிற தேவன். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற முழு இருதயத்தோடு, நம்ம பார்த்த அந்த சங்கீத பகுதியில அந்த வார்த்தை தான் ஹைலைட், முழு இருதயத்தோடு. அப்ப அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நம்பி செய்யும் பொழுது எந்த காரியமா இருந்தாலும் அதை நன்மையாய் நமக்கு மாற்றுவார். தீமையானதை அதிலிருந்து மாற்றி நன்மைகளை கொடுத்து நம்மை மகிழ செய்கிறவர் தான் நம் ஆண்டவர். சொல்றாரு பாருங்க, நம்பிக்கை வைத்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியங்கள் எந்த காரியமும் நம்மளால முடியாதுதான். நம்ம பயத்தை சுயத்தினால, பலத்தினால, அறிவினால நம்மளால சில காரியங்களை கண்டறிய முடியாது. சிலது மாத்திரம் பல காரியத்தை கண்டறிய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய அனுகிரகம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில சரியான பாதையில நம்ம கொண்டு போகும். இனி உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எதை செய்தாலும் ஆண்டவரை முன் வைத்து செய்யுங்க, ஆண்டவரிடத்துல கேட்டு செய்யுங்க, ஆண்டவரிடத்துல விசாரித்து செய்யுங்க. ஆண்டவரை நம்பி நிற்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே இல்லை. வந்துட்டேன், நான் விட போறேன், நான் இதை செய்ய போறேன், நான் என்னவாய் மாறுவேன். உலகத்திற்குரிய காரியத்தை நம்ம உலகத்தானா இருந்து செஞ்சோம்னா அதுல தோல்விதான் வரும். கர்த்தருக்குரியதா இருந்து கர்த்தருக்குள்ள இருந்து நம்ம செய்ய போகிற காரியம் வெற்றிகளை காண செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருக்காய் நம்ம செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அது நீதியா தான் முடியும், நன்மையா தான் நடக்கும். அப்ப அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். முதல்ல நம்பணும். உலகத்துல இருக்கிற மனுஷங்கிட்டே நம்ம ஒரு வார்த்தை கேட்கும் போது செஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நம்புப்பா, நம்பிக்கை வை, செய்வேன்ற ஒரு நம்பிக்கை வரட்டும். உலகத்தின் மனுஷனுக்கே இந்த எண்ணம் இருக்குன்னா அதை காட்டிலும் நம்மளை பார்த்து பார்த்து செஞ்ச நம்ம ஆண்டவருக்கு அது இருக்காதா? அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார் இல்லவா? அப்ப அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும்.
அல்லேலூயா. உண்மையில நான் கண்ணோக்கமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். உண்மையில நான் கண்ணோக்கமா இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுமா? எப்பவுமே அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம அவர் நினைவு எல்லாம் என்னன்னா, என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் பிள்ளை நல்லா இருக்கு. ஆண்டவருடைய நினைவை போல இந்த உலகத்துல வேற எந்த நினைவும் வராது. உலகத்தின் மனுஷனோட சில காரியத்துல நம்மள மறந்துடுவான். நன்மை வாங்குற வரைக்கும் நம்மள நினைச்சிருப்பான். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்மள நினைச்சிருப்பான். அந்த நன்மைகள் நம்ம விட்டு மாறிட்ட பிறகு, அந்த நன்மைகளை அவருக்கு கிடைச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எந்த திசையில இருக்கிறோம் கூட நினைச்சு பார்க்க மாட்டோம். நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, சுகமா இருக்கிறியான்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷ குணங்கள் அது மாதிரி. நம்ம ஆண்டவர் அப்படி அல்லவே அல்ல. அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டோம்னா எந்த இடத்துல இருந்தா அவரை நம்ம விசாரிச்சுட்டே மேல கண்ணோக்கமா இருப்பார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. அவரை நம்பிட்டோம் அப்படின்னா உங்களால முடியாத காரியங்கள் அவரால முடியும். மனுஷனை நம்பி நின்னு பாருங்க, எந்த ஒரு காரியமும் நம்ம கையில முழுமையாய் கிடைக்காது. புரியுதுங்களா? மனுஷனை நம்பி நின்னு பாருங்களேன், எதையும் நம்ம முழுமையா எடுத்து செயல்படுத்த முடியாது. அதே ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை வச்சு பாருங்க, முழுமையாய் நம்ம கையில கிடைக்கும். தாமதமாகும் ஆனால் தரமாய் வரும். அல்லேலூயா. தாமதமாகும் நேர்த்தியாய் வரும். தாமதமாகும் நல்லதாய் வரும். அதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் எப்பவுமே நமக்கு கொடுக்கிறாருன்னா எடுத்த உடனே கொடுத்து நீ போய் அனுபவித்துக்குன்னு சொல்லவே மாட்டார். எது நல்லதோ, எது நன்மையானதோ, உனக்கு எது கொடுத்தா நீ சரியா இருப்பேன்னு அவருக்கு தெரிஞ்சது பிறகுதான் அவர் உனக்கு செய்வார். ஆனா அவர் கொடுத்தாருன்னா அது நல்லதா, நேர்த்தியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்ப அவர் கைகளினால் கரங்களினால் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கையில மேலானது. நம்பிக்கை வை, நான் எல்லாவற்றையும் நன்மையாகும், தீமையானது எல்லாவற்றையும் நான் விலக்கி நன்மையானது உனக்கு தருவேன். நன்மை அது நம்பிக்கை வைக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அவரை நம்பி நின்னு பாருங்க, எந்த சூழ்நிலையில இனிமேல் ஒரு அவநம்பிக்கை நமக்குள்ள இருக்கலாம். இருதயத்துல அவநம்பிக்கை, இதெல்லாம் நான் செய்ய போறேன், இதெல்லாம் நான் வாங்க போறேன், இதெல்லாம் நடக்குமா, நேர்த்தியா இருக்குமா, உங்க சுயத்துல நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துருங்க, அவர் அதை நன்மையாய் மாற்றுவார். அதான் சொல்றேன், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. எதை என்ன நம்பி நீ கொடுக்குறியோ அதை நான் உனக்கு நன்மையாய் மாற்றுவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திற்குள்ள வாங்க. ஆதியாகமம் 37:5 பக்கம் 48ஆம் பக்கம் 48. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமா, இது என்ன வார்த்தையினால நம்ம இதை தெரிந்து கொள்ள முடியும்னா, பாருங்க, ஆண்டவர் யோசேப்பு மேல ஒரு தரிசனத்தை வைக்கிறார், ஒரு கிருபை வைக்கிறார். என்னன்னா, சொப்பனக்காரன் சொப்பனங்களை வெளிப்படுத்தி சொல்லுகிற ஒரு தேவ மனிதன். எந்த சொப்பனம் அவன் கண்களுக்கு முன்னால வந்தாலும் அதை அப்படியே வெளிப்படுத்துவேன். இந்த உலகத்துலதான் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு கிருபையை கொடுத்தா இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காது. உன்னை மாத்திரம் ஆண்டவர் வளர்த்துவாரா? அப்ப நாங்களாம் வளர மாட்டோமா? உன் கூட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரா? என் கூட ஆண்டவர் இல்லையா? உன்னை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு முள்ளான ஒரு எண்ணம் இதுதான். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசேப்பு மேல ஒரு தரிசனத்தை கிருபையை வைக்கிறாரு. என்னன்னா, அவன் சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறவன். அவனுக்கு பேரே என்னன்னா சொப்பனக்காரன். அதுல 19வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறார். யாரை பார்த்து சொல்றாங்க? அவன் தூரத்துல வரும்போது அவனுக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறாங்க. அவன் யாரா? சொப்பனக்காரன். அவனுக்கு அந்த பேரே பழகிருச்சு. யோசேப்புன்ற வார்த்தையை மாறி அவனுக்கு என்ன பேர் சூட்டுறாங்க? சொப்பனக்காரன். ஆண்டவர் அவன் மேல் வைத்த ஒரு கிருபை. அல்லேலூயா. அதோ ஒரு வருகிறான், அவன் சொப்பனக்காரன் என்று அவர்கள் அவனை பேர் சூட்டுகிறார்கள். அதுல ஆதியாகமம் 39:3 வாசிங்க. 39:3 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமா, இந்த காரியம் எதற்காகனா, ஆண்டவர் யோசேப்பின் மேல வைத்த தயவினால, அந்த தயவு முதல்ல எங்க வெளிப்படுதுன்னா அவன் சொப்பனத்துல, அவன் சொப்பனக்காரன் என்ற அந்த வார்த்தையில வெளிப்படுகிறது.
நீங்க இதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த 5வது வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவர்கள் இன்னும் அதிகமாய். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவன் மேல் வைத்த கிருபையை அவன் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறான். அது மற்றவர்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் மனிதன் பகைத்தாலும் ஆண்டவர் அவன் பகைக்கல. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா, ஆமென். இதுதான் முக்கியமான ஒன்று. ஆமென். ஆண்டவர் அவன் மேல ஒரு சொப்பனக்காரன் என்று ஒரு வார்த்தையை வச்சுட்டாரு. அவன் மேல அந்த கிருபையை வைத்தாரு. அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறான். ஆனா மற்றவர்களுக்கு என்ன உண்டாகுது? பகைமை உண்டாகுது, கோபம் உண்டாகுது. ஆனாலும் அத்தனை பேர் அவனை பகைத்தாலும், பகைவினாலே அவனை விற்று போட்டாலும், அவன் போனவன் கெட்டு போகல, சிதைந்து போகல. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், கர்த்தரை நம்பி நிற்கிற பிள்ளைகள் ஒரு நாள் எங்கேயும் கெட்டு போயிடவே மாட்டாங்க. தடுமாற்றம் வரும், விழுந்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல அவனை பயன்படுத்தாம விடவே மாட்டாங்க. பாருங்க, 37வது அதிகாரத்துல அவன் வாழ்க்கை அவமதிக்கப்படுது. 39வது அதிகாரத்தில் அவன் வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படுது. அதுல 39:2 படிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு. காரணம் என்ன? ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கணும்னா அந்த மனுஷன் கர்த்தரை நம்பணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தரை நம்புகிறவர்களாய் மாறுங்க. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் காரியங்களை வாய்ப்பு பண்ணுவார். பாருங்க, யோசேப்பு கர்த்தரை நம்பினபடியால அவன் விற்று போட்ட இடத்துல, அடிமையாய் போன இடத்துலயும் ஆண்டவர் அவனை சும்மா விடவே இல்லை. இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் அங்க மாத்திரம் இல்ல, பாடுகளிலும் அவன் கூட இருந்தாரு. அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் அவனோடு கூட இருக்கிறார். அவனோடு கூட இருந்த ஆண்டவர் அவன் அப்படியே வச்சிரல. அந்த 2வது வசனத்தை தொடங்கி 3வது வசனத்துல ஆண்டவர் அவனை மகிமையா மாற்றுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யாரு அவன்? எஜமான். போத்திபா வீட்டுல இருக்கிறான். அந்த எகிப்தியனுடைய வீட்டுல அவன் இருக்கும்போது ஆண்டவர் எந்த இடத்துல அவன் அவமதிக்கப்பட்டானோ அவங்களாம் நினைச்சிட்டாங்க, நான் விட்டுட்டேன், இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், அடிமையாய் மாறி போச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் இவன் அவர்களை நம்பல, அவர்களை உண்டாக்கின அவரை நம்பினபடியால அடிமையாய் போன இடத்துல அவனுக்கு ஒரு ஆஃபர் வருது. என்னன்னா, அது ஒரு வெளிப்பாடு அந்த போத்திபான் ராஜாவுக்கு வருது, எகிப்தின் ராஜாவுக்கு வருது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு எகிப்தின் ராஜாவுக்கு உண்டாகும். எல்லாமே அவனுக்குள்ள வந்ததுனால அந்த வார்த்தை சொல்றாரு, அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்ப யோசேப்பு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு நன்மையும் ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் எதை செய்தாலும் ஒரு நன்மை, பேசினா ஒரு நன்மை, கொடுத்தா ஒரு நன்மை, எந்த கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொன்னாலும் ஒரு நன்மை. இது எல்லாமே எப்படி கிடைச்சதா? கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினால. நீங்க செய்கிறது வாய்க்க வேண்டும் என்றால், நீங்க எதை எடுத்தாலும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால், நீங்க எதை தொட்டாலும் பொன்னாய் விளங்க வேண்டும் என்றால், நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். பாருங்க, அவங்க எல்லாம் அவனை வெறுத்தாலும் ஆண்டவரை இவன் மறுதலிக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில், ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மைதான் செய்தீங்க, இதை என் சகோதரத்துல நான் சொல்றேன், ஆனா அவங்க என்ன பகைச்சிட்டாங்க, இந்த பகையை உண்டாக்குவதற்காகவா இந்த தரிசனத்தை என் மேல வச்சீங்கன்னு ஆண்டவர் ஒரு நாள் படிக்கல. ஆண்டவர் எங்க கொண்டு போனாலும் பின்னாடியே போறான். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு முன்வைத்து செய்யறான். இப்படி செய்ததுனால யாருடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்குதான்?
எகிப்தின் ராஜாவின் போத்திபாவில் இருக்கிறாங்க. கண்கள் எல்லாம் வந்து தயவு கிடைக்குது. அதை கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். நடக்குமா? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு அடிமையாய் விற்று போட்டவன், அடிமையாய் போனவன், தன் சகோதரனால் வெறுக்கப்பட்டவன், எங்கேயோ போய் ஒரு அடிமையுள்ள வாழ்க்கை தான் வாழ போறான்னு பல ஜனங்க அவனை நினைச்சாலும், அவனை நினைத்த ஒரு தேவன் அவனை எப்படி உயர்த்துறாராம்? எல்லாவற்றையும் அவனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி, முதலாவது அந்த எஜமானுக்கு ஒரு தயவு உண்டாக்கும்படியான ஒரு கிருபையானவர் செய்கிறார். செய்து முடிச்சுட்டு அடுத்தது சொல்றாரு, படிங்க சிஸ்டர். தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில. தனக்கு ஊழியக்காரர், இரண்டாவது தன் வீட்டுக்கு விசாரணைக்காரர், மூன்றாவது எல்லாமே அவன் கையில. ஒரு 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 அடிமைய நம்ம எப்படி வச்சிருப்போம்? ஒரு வேலைக்காரங்களை நம்ம வீட்டு பீரோ சாவி வேலைக்காரங்கிட்ட குத்து வைப்போமா? கொடுப்போம் ஐயா? வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலும் கண்ணு ஒரு கண்ணு அவன் மேல வச்சுட்டே இருப்போம். என்ன பண்றான்? அதுவும் என்ன சொல்லுவோம்? உன் வேலை எங்க? கிச்சன் வரைக்கும் தான், இந்த பக்கம் வரக்கூடாது. வேலை முடிச்சீங்கன்னா பின்னாடி பக்கம் போயிடணும். பின்னாடி பக்கம் முடிச்சுட்டு பின்னாடி பக்கமே வரணும். பின்னாடி பக்கமே முடிச்சுட்டு போயிடணும். இதுதானே நாம சொல்லுவோம். ஆனா ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புறான், அடிமையாய் போறான். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது? முதல்ல ஊழியக்காரன், இரண்டாவது விசாரணைக்காரன், மூணாவது எல்லா பொறுமையும் சுமக்கிறான். ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா? கர்த்தரை நம்புகிறவனுக்கு இதுதான் கர்த்தரை நம்பி நிற்கிறவர்களுக்கு அவர் காரியங்களை வாய்க்கப்பட. இன்னைக்கு நான் நம்பி விசுவாசி சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்புவீங்கன்னா நீங்க செய்கிற எதுவா இருந்தாலும் கர்த்தர் வாய்க்கப்படும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்பி நிற்பீங்கன்னா உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையாய் அவர் மாற்ற விரும்ப போகிறார். அல்லேலூயா. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. இந்த வாரம் கர்த்தர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையை வாய்க்க பண்ணுகிறார். நீங்க சில காரியங்களை எடுக்க போறீங்க, சில காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செய்ய போறீங்க. அது கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறேன். பாருங்க, அடிமையாய் போனவன் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு பல பேர் நினைச்சிருக்கலாம். ஆனாலும் முடிந்ததை துவக்கத்திலே பார்க்கிறவர் தான் என் ஆண்டவர். அவங்க நினைச்சிட்டாங்க, இவன் சொப்பனக்காரன், இவனை இன்றோடு நம்ம அழிச்சிட்டோம், படுகுழியில போட்டோம். சரி, ஏன் விற்று போட்டா? எகிப்துல போய் அடிமையா, எகிப்து என்பது அடிமை தேசம். யாராவது உள்ள வந்தாங்கன்னா அவங்களை அடிமைப்படுத்தி பார்ப்பதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அடிமைப்படுத்தி பார்க்கறது தான் அவங்களுடைய வேலையே. ஆனாலும் பாருங்க, கர்த்தரை நம்பி போன ஒரு அடிமையே ஒரு விசாரணைக்காரனாய், எல்லா பொறுப்புகளையும் சுமக்கிறவனாய் ஒரு மனுஷனை ஆண்டவர் மாற்றுவாருன்னா அவர் எப்பேற்பட்ட தெய்வம் என்று சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் விட்டுட்டு விலகி போயிடாதீங்க. எந்த இடத்திலையும் கர்த்தரை மாத்திரம் மறுதலிச்சிடாதீங்க. அவரை நம்பி நிற்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் எழுதப்படலையா? எழுதப்படல. அவரை நம்பி நிற்கிற தேவ பிள்ளைகளாய் மாறுங்க. அதுக்கு கீழ உள்ள வசனத்தை வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது. விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஐயா, எனக்கு ஒன்று மாத்திரம் இதுல புரியல. ஒரு அடிமையாய் போனவன், அடிமை வேலை செய்வதற்காய் அர்ப்பணிப்போடு போனவன், விற்கப்பட்டவன், அடிமையா தான் இவனை இருக்கணும்னு சொல்லி அவன் வாங்கிட்டு போனவங்க பாருங்க, இவனை ஆசீர்வதித்ததுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சா? அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. எல்லாவற்றையும் யோசேப்பின் நிமித்தமாய். அவனால இவன் ஆசீர்வதிக்கப்படல, எஜமானால வேலைக்கார ஆசீர்வதிக்கப்படல, இந்த வேலைக்காரனால எஜமான ஆசீர்வதிக்கப்படல. இதுதாங்க இயேசுவின் அடையாளம். இயேசுவின் அடையாளம் எதுனா, மத்தவங்களால நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, உன்னாலதான் மத்தவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் இயேசுவின் மகா பெரிய அன்பு. பாருங்க, இந்த வேதம் அழகா சொல்லுது, யோசேப்பின் நிமித்தமாய்
ஆண்டவர் யார் ஆசீர்வதித்தாரா? எகிப்தியனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை நான் படிக்கும்போது ரொம்ப உணர்ந்து சொன்னேன். அவன் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான யாவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எங்க போனாலும் ஒரு வார்த்தை நேத்து நம்ம படிச்ச பாத்தீங்களா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதம் அல்ல, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தரை நம்பி நீங்க நின்னுட்டீங்க அப்படின்னா எங்க போனாலும் உங்க ஆசீர்வாதம் பின்தொடர்ந்தே வரும். உங்க மாத்திரமல்ல, உங்களை கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். காரணம் என்ன? நீங்க முழு ஆசீர்வாதமாய் மாறுறீங்க. நெருப்புக்கு ஒரு தன்மை என்னன்னா, எதை போட்டாலும் தன்னை போல மாற்றி பார்த்திருக்கீங்க. வேற எதுக்குமே அந்த தன்மை கிடையாது, நெருப்புக்கு மாத்திரம் அந்த தன்மை. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தன்மை என்னன்னா, எது அவங்களுக்குள்ள வந்தாலும் அவங்கள போல மாறிடும். இயேசுவின் பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா வரவங்களும் இயேசுவின் பிள்ளைகளா மாறணும். அதுதான் இயேசுவின் அடையாளம். அதுதான் இயேசு உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோடு கர்த்தர் இருந்ததுனால இவன் போற இடமெல்லாம் ஆசீர்வாதம். அப்ப காரணம் என்ன? அவன் இயேசுவை ஆண்டவரை நம்பினான். நீங்க ஆண்டவரை நம்புவீங்கன்னா நீங்க மாத்திரம் அல்ல, உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள உங்க நிமித்தமாய் பாருங்க. அவன் போற இடம் எல்லாம் இந்த அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உண்டானவைகள் எல்லாவற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாமே எங்க போனாலும் எதை செய்தாலும் ஆசீர்வாதம் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது போல ஒரு மகத்துவம் உள்ள ஒரு தெய்வம் உலகத்துல எந்த தெய்வமே இல்லைங்க. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். படுகுழியில போட்ட உடனே அவன் ஆண்டவரை பார்த்த, ஆண்டவரே நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்கல. ஏதோ ஆண்டவர் எனக்கு புரியதை வச்சிருக்கிறார், அது எங்க போனாலும் அவர் எனக்கு கொடுப்பார். ஆண்டவருக்குரிய ஒரு ஸ்பெஷல் அதுதான். உங்க மேல ஒரு தரிசனத்தையும் ஒரு கிருபையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வச்சுட்டாருன்னா நீங்க எங்க போனாலும் அது உங்க கையில வந்துடும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள நீங்க நம்பிக்கை வைத்து காத்திருப்பீங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதாய் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பக்கம் 269ஆம் பக்கம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய கட்டளை எப்பவுமே நியாயமானது. ஆமென். புரியுதுங்களா? நம்ம எங்க போனாலும் அவருடைய கட்டளைகளின்படி வாழும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதா? நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு தீர்மானத்தை கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசுவா என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இனி இந்த ஜனங்களை வழி நடத்த போறது நீதான். வழி நடத்தணும்னா நான் சொல்ற கட்டளைகள் எல்லாவற்றிலும் நீ கவனமா இருக்கணும். அதுல மேல் உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல, செய்ய கவனமா இருக்க மாத்திரம், அதை மட்டும் நீ கவனமா இருக்கணும். அது மேல எப்பவுமே கவனத்தை செலுத்து. சொல்ற கட்டளைகளை விட்டு நீ விலகி போயிடாது. கர்த்தர் ஒரு கட்டளைகளையும் கற்பனைகளையும் நமக்கு சொல்றாருன்னா அதை தெளிவுள்ளவர்களா இருந்து நம்ம அதை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளணும். அது மேல கவனமா இருக்கணும். அந்த ஆண்டவர் சொல்லும் போது ஹைலைட் பண்ணி சொல்றாரு, அந்த கட்டளைகள் மேல கவனமாய் மாற்றணும். திடமனதாய் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகணும். எப்போ தாசனாகிய மோசே கற்பித்த நியாயப்பிரமாணம் எல்லாம் நீ கடைபிடிக்கும் போது என்ன பண்ண நடக்கும்? நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய கட்டளைகளை எந்த மனுஷன் கடைபிடிக்கிறானோ, விலகாமல் வாழ்கிறானோ, அந்த மனுஷன் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்கிறார். எந்த மனிதன் தேவனுடைய நியாயப்பிரமாண சட்ட புஸ்தகத்தை கை கொண்டு வாழ்கிறானோ அவன் செய்கிறது எல்லாமே கர்த்தர் வாய்க்கப்படுகிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிற யாவருக்கும்
தோல்வி என்பது இல்லை. கர்த்தருடைய புத்தகம், அந்த வேத புத்தகத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்கிற ஒருவருக்கும் சமாதான சீர்குலைப்பு இல்லை, ஆசீர்வாதமும் மகிமையும். பாருங்க, மோசே மரித்த பின்பு யோசுவாவை அழைத்து சொல்ற வார்த்தை கட்டளை அதுதான். நீ கட்டளைகளை கவனமா கடைபிடிக்கணும். இந்த ஜனங்க உன்னை முறுமுறுப்பாங்க, வெறுப்பாங்க, எல்லா காரியத்திலும் உன்னை நெருக்குவாங்க. இருந்தாலும் நீ கட்டளைகளை கவனமா கடைபிடிக்கணும். கடைபிடித்தா தான் நீ செய்கிறது எல்லாமே நான் வாய்க்க பண்ணுவேன். பாருங்க, எரிகோ கோட்டை இடிந்ததுக்கு காரணமே அவர் கட்டளைகளை கை கொண்டது. கானான் தேசத்துக்குள்ள அடியெடுத்து வைப்பதற்கு காரணமா இருந்தது இயேசுவின் கட்டளைகளை கை கொண்டதுனாலதான். நான் ஒண்ணு சொல்றேன் சிஸ்டர், ஐயா உங்களை மாத்த நான் ஒண்ணு சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு விரோதமாய் மாறி மனுஷனுக்காக நடந்துறாதீங்க. இவன் சொல்லிட்டான் ஐயா, அதனால நான் கேட்டுதான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு குணங்கள் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற மனுஷனுடைய வார்த்தைக்கே நான் இடம் கொடுக்க முடியலன்னா அவர் வார்த்தைக்கு என்னால நல்லதுக்கு மாத்திரம்தான் தெளிவா புரிந்து கொள்ளணும். பாவத்துக்கு துணை போகிற தேவன் நம் தேவன் அல்ல. நம்ம ஏசப்பா யாருன்னா பாவத்துக்கு துணை போகிறவர் அல்ல. நீ எங்க கூப்பிட்டாலும் அங்க வந்துருவேன்னு சொல்லுகிற தேவன் நம்ம தேவன் அல்ல. சரியானது, நேர்த்தியானது, நீதியானது எதுவோ அதற்கு மட்டும்தான் ஆண்டவர் துணை நிற்பாங்க. இயேசுவா செய்கிற காரியம் எல்லாமே இயேசுவாவுக்கு ஆண்டவர் நன்மையானது வாய்க்க பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா அவருடைய கட்டளைகளை கை கொண்டதுனால. உங்களுக்கு நான் அதுதான் சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் மனுஷனுக்காக, உலகத்திற்காக, உலகத்தின் கிரியைகளுக்காக, சூழ்நிலைக்காக ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை மீறிடாதீங்க. தயவாய் உங்களுக்கு என்று சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மையா சொல்றேன். புரியுதுங்களா ஐயா? கர்த்தருடைய சட்ட புத்தகத்துக்கு விரோதமா நீங்க நடப்பீங்க அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். சொல்லிக்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களா நம்மளால வாழ முடியும். எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் இயேசுவுக்கு தான் முதல் இடம். அவரை தவிர வேற எந்த இடத்துல எனக்கு முதல் இடம் இல்லை. ஏன்னா அவர் எனக்கு கற்பித்த நியாய பிரமாணம் இதுதான். அவர் கற்பித்த நியாய பிரமாணம் இதுதான். அவர் தான் முதல். ஒரு திருமணத்துக்கு நம்ம போறோம். திருமணத்தை நடக்கும் போது ஒரு ஒரு வாக்கு வாங்குவாங்க, தெரியும், பார்த்திருக்கீங்களா? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முடிவு பரியந்தம் நான் உனக்குள்ள நிலைச்சிருப்பேன். எதுக்கு அந்த வாக்கு வாங்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் இதை நீ கடைபிடிக்கணும் என்பதற்காக தான். அந்த சட்டத்தை நீ மீறக்கூடாது என்பதற்காக தான். ஆனா இன்னைக்கு திருமணம் ஆகி 2வது நாளே இந்த சட்டத்தை நம்ம மீறுறோமே. காரணம் என்ன? கொஞ்சம் கோபம் வந்தா போதும் கணவனை எதிர்த்து பேசுறது, கொஞ்சம் கோபம் வந்தா போதும் மனைவி அடிக்கிறது, கொஞ்சம் கோபம் வந்தா போதும் நீ யாரான்னு கேள்வி கேட்கறது. உனக்கு என்ன உரிமை? யாருக்கு யாரை பார்த்து கேட்கறது? தாலி கட்டின கணவனை பார்த்து உனக்கு என்ன உரிமை? அப்ப அந்த திருமணத்திற்கு என்ன அடையாளம்? உரிமை உள்ளவர் அவர்தான். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நம்ம கொடுத்த வாக்கு மாறக்கூடாதுன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. நீங்க சட்டத்திற்கு, ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நான் ஞானம் உள்ளவனா, நீதி உள்ளவனா நடந்து கொள்ளுகிறேன் எப்படி நிரூபிக்க முடியும்? நான் இயேசுவின் கட்டளைகளிலே நான் நடக்கிறேன்ப்பா அப்படின்னு எப்படி நிரூபிக்க முடியும்? அதை செய்தாதானே நிரூபிக்க முடியும். வார்த்தையில மாத்திரம் நிரூபிச்சிட முடியுமா? செய்தாதான். செய்யாம நான் நிரூபிக்கிறேன் எப்படி நிரூபிக்க முடியும்? செய்யணும். இயேசு அதை கடைபிடிச்சு செய்ததுனாலதான் அவர் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எரிகோ கோட்டை அவ்வளவு பெரிய கோட்டை, எவ்வளவு பெரிய இயந்திரங்களால இடிக்க முடியாத அந்த கோட்டையை ஆண்டவருடைய துதியின் சத்தம். காரணம் என்ன? இயேசுவா ஆண்டவருடைய கட்டளைகளின் மேல் பிரியமா இருந்ததுனால, கை கொண்டதுனால, அந்த சட்டத்தின்படி நடந்ததுனாலதான் அவன் துதிக்கும் போதே எரிகோ கோட்டை இடிந்து யுத்தத்தை ஜெயித்தான். ஒருவன் அவனுக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியல.
காணாத ஒரு தேசத்தை காணும்படியான கிருபையை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. 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 இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன் ஐயா, கர்த்தருடைய சத்தத்திற்கு எந்த மனுஷன் உண்மையா செவி கொடுத்து வாழுறானோ கானான் தேசம் நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து உண்மையாய் வாழ்கிறானோ கானான் தேசம் நிச்சயம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் கட்டளை அதுதான். என் தாசனாகிய மோசே மரித்த பின்பு நான் உன்னை நியமிக்கிறேன். ஆனா நியமிக்கிற நானு சில கட்டளைகளை உனக்கு சொல்றேன். அதை மாத்திரம் அந்த 7வது வசனம், அந்த 7வது வசனத்துல நீங்க படிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு மட்டும் உனக்கு விரோதமா பல யோசனைகளை கொண்டு வருவான் சத்துரு. ஜீசஸ். நீ வழி நடத்துற ஜனம் சாதாரணமான ஜனம் இல்ல, முறுமுறுக்கிற ஜனம். அல்லேலூயா. அந்த ஜனத்திலையும் நீ ஞானமா நடந்து கொள்ளணும்னா இந்த கற்பனைகளை மாத்திரம் நீ கை கொண்டு நடக்கும். ஆமென். விலகிறாத எச்சரிக்கிறார் ஆண்டவர். ஏன் புரியுதுங்களா ஐயா? ஆமென். எச்சரிக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்களை நீ வழி நடத்தி கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என் கட்டளைகளை நீ கை கொண்டு ஆகணும். ஆமென். சில நேரத்துல ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இந்த கட்டளைகளை கை கொண்டாதான் இந்த சூழ்நிலையை உன்னால சமாளிக்க முடியும், இந்த பாடுகளை மேற்கொள்ள முடியும். அப்ப இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தின் சட்டங்களை நம்ம கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்குரிய கனத்தையும் மகிமையும் நம்ம கொடுத்தே ஆகணும். அவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இயேசுவா கொடுத்ததுனாலதான் கானான் தேசத்தை காண முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கானான் தேசத்தை காண முடிந்ததற்கான காரணம் அவர் வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்ததுனாலதான், அது கை கொண்டதுனாலதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்கள் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்று பாருங்க. இந்த வேத வசனம் எதற்காக சொல்லப்படுதுன்னா, எலியேசர் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தெய்வம். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தையும் தான் வேலைக்காரனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த எலியேசர் என்ற தன்னுடைய ஆபிரகாமுக்கு இருந்த மூத்த ஊழியக்காரன். தன் குடும்பத்திலே பெரிய ஒரு யாருன்னா அந்த எலியேசர் தான். எலியேசர் என்பதற்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஹீப்ரு மொழியில சொல்ற நவீனம், ஹெல்ப், அதாவது உதவி செய்பவன். எலியேசர் என்றால் உதவி செய்பவன், நவீனம். பல காரியங்கள் இதுல உண்டு. அப்போ இந்த எலியேசர் என்ன சொல்றாருன்னா, தான் எஜமானுடைய மகனுக்காக ஈசாக்காக பெண் பார்க்க போகும்போது அந்த துறவண்டையில, அதுக்கு முன்னால வசனத்தை அந்த 12வது வசனத்தை வாசிங்களேன். அதுல 42 12 வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ வார்த்தை ஆண்டவர் அந்த ரெபெக்காளை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு பொருத்தனையோடு அந்த இடத்துல துறவண்டியில உட்கார்றார். என்ன சொல்லி உட்கார்றாருன்னா, ஆண்டவரே, அது சொல்லி உட்கார்ற வார்த்தை சொல்ல. அதுல கீழ் உள்ள வசனத்தை வாசிங்க. 13. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இந்த வார்த்தையில ஒரு ஹைலைட்டான ஒரு காரியம் என்னன்னா, கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, எப்படி எலியேசர் சொல்லி ஆண்டவரை நம்பி ஜெபித்தாரோ அந்த ஜெபம் ஒண்ணு கூட மாறல. ஜீசஸ் ஆமென். அப்படியே இப்போ ஜெபிக்கிற நாம உண்மையுள்ள ஜெபத்திற்கும் உண்மையற்ற ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. உண்மையுள்ள ஜெபம், நம்பிக்கை உள்ள ஜெபம், விசுவாசத்தின் ஜெபம் என்னன்னா அப்படியே நடக்கும்.
அப்படியே ஆண்டவர் நடத்துவார். எலியாசர் என்ன செய்யணும், ஒரு துற வண்டியில உட்கார்ந்து ஜெபிக்கும் போது சொல்றாரு, நான் குடிக்க தண்ணி கேட்பேன், தண்ணி குடுக்கிறவ வந்து எனக்கு மாத்திரம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் கிட்ட ஒரு பொருத்தனை வைக்கிறாரு பாருங்க. ஆண்டவரே, நான் தண்ணி குடிக்க கேட்கும் போது எனக்கு மாத்திரம் அல்ல, என் ஒட்டகங்களுக்கும் நான் வார்க்கிறேன்னு சொல்ற யாரோ அவதான் என் எஜமானுடைய பிள்ளைக்கு மனவாட்டி. ஆண்டவர் கிட்ட அந்த பொருத்தனை வச்சு ஜெபிக்கிற அந்த ஜெபம் மறுபடியும் அந்த எலியாசர் யாருக்கிட்ட சொல்றாருன்னா, அந்த ரெபெக்காளுடைய வீட்டுல போயிட்டு அந்த அந்த வசனத்தை படிங்களேன். இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண், கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டு இருக்கும்போது லாபான் வீட்டுல போகும்போது மறுபடியும் அந்த வார்த்தையை சாட்சியா வெளிப்படுத்துறேன். இது எல்லாம் நான் சொன்னதுனால, என் ஆண்டவரை நான் நம்பி நின்றதுனால எனக்கு அந்த காரியத்தை அப்படியே வாய்க்க பண்ணினார். அதுதான் அந்த 42வது வசனத்துல ஆண்டவர் அந்த எலியாசர் சொல்றாங்க வார்த்தை. அங்க ஜெபிக்கிறாரு, அந்த 12வது வசனத்துல ஜெபிக்கிறாரு, அந்த 42வது வசனத்துல சாட்சி சொல்றாரு. புரியுதுங்களா? 12வது வசனத்துல 12வது வசனத்துல அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த 42வது வசனத்துல சாட்சி சொல்றாரு லாபானுடைய வீட்டுல. நீங்க அப்படியே அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், லாபான் உள்ள அழைக்கும் போது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் உள்ள வாருன்னு சொல்லி அழைக்கும் போதுதான் இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னு அவர் கேட்கும் போது அப்பதான் சாட்சிகளை ஆண்டு அந்த லாபானுக்கு முன்னால சொல்றாரு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஜெபம் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து இருக்கணும், அந்த ஜெபம் வீணாய் போகாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதும் அதுதான். கர்த்தரை நம்பி ஏறெடுக்கிற எந்த வேண்டுதலும் வீணாய் போகாது. நமக்கு செய்கிற ஆண்டவர் மகத்துவமானவர். அவர் சொல்றாரு, காரியங்களை வாய்க்க பண்ணினார். அந்த வார்த்தை எலியாசர் சொல்லும் போது அழகா சொல்றாரு, அப்பொழுது நான் இன்று துறவண்டியில வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே என் பிரயாணத்தினீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரான். நான் அன்னைக்கு சொன்னேன், அது ஆண்டவர் நிறைவேற்றினார். சாட்சிகளை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை வீணாய் போகாமல் இருக்கணும்னா ஆண்டவர் முழுமையாய் நம்ம பார்த்த அந்த சங்கீதத்துல முழு இருதயத்தோட. இது எல்லாம் இவர்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த இருதயம், என் ஆண்டவர் செய்வார் என்ற அந்த இருதயம். நீங்க நம்ம ஜெபிக்கிறோம், சில நேரத்துல நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஜெபிக்கிறோம், வெளியே வந்த உடனே ஜெபத்தை சந்தேகப்படுறோம். ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தை நம்ம கேள்வி கேட்கிறோம். ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்திற்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம வச்சுட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல நடக்குமா நடக்காதா கேள்விக்குறியோட தான் நம்ம வெளியே வரோம். ஆனா இந்த எலியாசரை பாருங்க, யோசேப்பை பாருங்க, யோசுவாவை பாருங்க, காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்கு காரணம் என்ன? நம்பிக்கை. நம்பினதுனாலதான். கர்த்தர் மேல் அந்த முழு இருதயம் நம்பிக்கையோடு இருக்கணுங்க. உங்க காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்றால், நீங்க செய்கிற எல்லாமே நேர்த்தியா நடக்கணும்னா, சரியானதை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா, சரியானதை நீங்க செய்யணும்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதுதான் முழு இருதயத்தோட அவரை நம்புகிறது தான் முழு நம்பிக்கை. அவர் மேல வச்சு பாருங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை நம்புறோம், கால் பண்ணி இங்க வந்துரு, நான் உனக்கு இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்பி போறோம். எத்தனையோ பேர் நம்பி வீணாய் போயிருக்கிறாங்க, மனுஷனை நாவின் உள்ள வார்த்தைகளை நம்பி. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னைக்கு அநேக பேர் நம்புவது இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் என் அப்பன் இயேசுவின் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. அல்லேலூயா. பாருங்க, எலியாசரும் வேலைக்காரன் தான், ஆபிரகாமுக்கு பணிவிடைக்காரன். அவனுக்கு என்னங்க இருக்க போகுது? அவனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆபிரகாமுடைய நம்பிக்கை அவனை பின்தொடர், வேலைக்காரன் வழியாகவும் பின்தொடர். விசுவாசம் வேலைக்காரன் வழியாகவும் பின்தொடர். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். நீங்க விசுவாசித்து ஆண்டவரோடு நடப்பீங்கன்னா நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன்.
சங்கீதம் 4:5 வாசிங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி, நீதியானதை பேசி, நீதியானதை செய்து, நீதியானதை பேசி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்கள். எதை செய்தாலும் நீதியானதை செய்றீங்களா, அந்த நீதியை செய்யும் போது அது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து செய்யும். தனக்காக ஜீவன் கொடுத்தவர் எங்க, அந்த ஜீவனை எடுப்பவன் எங்க? யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு ஒரு தனி ஒரு அடையாளமா இருப்பது என்னன்னா எனக்கும் அன்பு. யாரையாவது ஆண்டவர் உயிரை எடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? கையை காட்டி இவர் உயிரை இயேசு எடுத்துட்டாருப்பா, இவர் உயிரை ஆண்டவர் எடுத்துட்டாருப்பா சொல்ல முடியுமா? யாராவது சுட்டி காட்ட முடியுமா? நீங்க நிறைய பேர் சொல்றாங்க அவன் இறந்து போயிட்டான், அந்த தெய்வத்துக்கு கோபம் வந்துருச்சு. அவன் செத்ததுக்கு காரணம் அந்த தெய்வத்தை அவன் குற்றப்படுத்திட்டான், தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, அவன்தான் செத்து போயிட்டான். ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பது தெய்வம் அல்லங்க, ஒரு மனுஷனை வாழ வைப்பதுதான் தெய்வம். அதுதான் என் ஆண்டவராகிய ஒரு மனுஷனை வாழ வைப்பதுதான் என் ஆண்டவரின் அடையாளம். ஒரு மனுஷனை ரட்சித்து மீட்டு எடுப்பதுதான் ஆண்டவரின் அடையாளம். பாருங்க, விலகி ஓடுறான் யோனா. ஆண்டவரே நீ சொல்ற இடத்துக்கு நான் போக மாட்டேன், நினிவே என்ற ஒரு பட்டணம் அழிஞ்சிருப்பா, நீ போ. போனானா தர்ஷீஷுக்கு ஓடுகிற ஒரு கப்பல்ல ஏறி அடியே தட்டுல படுத்துட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல கோபப்பட்டாரா? இனி அவன் என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சிட்டாரா? மறுபடியும் அவனை எப்படியாவது வரவேற்க வேண்டும்னு பாடங்களை கற்பித்தார், வேற ஒண்ணும் இல்லை. ஆழ்கடலில் அமுந்து போனா, மீனை கட்டையில் இட்டாரு, மீன் வந்து முழுங்கி அவனை, மீன் முழுங்கி உடனே அவனை வயிற்றுல அது ஆகாரமா மாத்திருச்சா? அதுக்கும் ஒரு கட்டளை இட்டாரு, அவனை நீ சாப்பிடவே கூடாது, அதை மாத்திரம் தெரிஞ்சுக்க, அவன் ஏன் பிள்ளை. நல்லா நினைச்சு பாருங்கய்யா, அம்மா நினைச்சு பாருங்க. ஒரு மீன், ஒரு வயிற்றுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போனவன், அந்த மீன் என்ன செய்யணும்? அதோட சுவாபம் என்ன? தன்னுடைய ஆகாரமா எடுத்துக்கணும். ஜீரண சக்தி படைத்ததுனால அது உள்ள போய் அவன் வந்து அதுக்குரிய ஆகாரமா மாறி இருக்கணும். மாறாததுக்கு காரணம் என்ன? ஒன்றே ஒன்று, அந்த மீனுக்கும் ஆண்டவர் கட்டளை வச்சார், என் பிள்ளை அவன், அதை மாத்திரம் மறந்துற. அவன் யாரே? என் பிள்ளை, அதை மாத்திரம் மறந்துடாது. உன்னை நான் எதுக்கு அனுப்புறேன்? அவனை பத்திரமா வைத்து வச்சுக்க. எனக்கு ஆண்டவரை ருசி பார்க்கும் போது உண்மையா நம்ம ஆண்டவருக்குள்ள இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. இயேசுவை போல இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. எங்கேயோ தூரம் போனா விலைக்கு ஓடுறான், நீங்க வேணாப்பா, நீங்க சொல்ற இடத்துக்கு என்னால போக முடியாதுன்னு சொன்னான். ஆனாலும் என் ஆண்டவர் அவனை விடல, அவன் மேல கண்ணோக்கமா இருந்துட்டே இருந்தாரு. கடலில போனவன் தத்தளிக்கும் போதும் அவர் இருதயம் கலங்குச்சு. உடனே கட்டளை இட்டாரு, நீ போய் அவனை விழுங்கி 3 நாள் பத்திரமா வயிற்றுல பாதுகாத்து. அதே மாதிரி அந்த 3 நாள் அவனை பத்திரமா வயிற்றுல வச்சிருக்கு. அதுக்கான சுவாபத்தை ஆண்டவர், ஜீரண அந்த வாய் வந்து ஓப்பன் ஆகாம பத்திரமா ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒரு அறையில. மீன் வயிற்றிலும் ஒரு அறை ஒரு மனுஷனுக்காக உண்டு பண்ணுகிற ஒரே தகப்பன், ஒரே தெய்வம். மீன் வயிற்றிலேயே உன்னை விழுங்க விடாமல் செய்தேன் ஆண்டவர். இந்த உலகத்தில் வாயில உன்னை போட்டுருவாரா? விழுங்க விட்டுருவாரா? கடன் பிரச்சனைனால உன்னை விழுங்க விட்டுருவாரா? மனுஷனுடைய வைராக்கியத்தினால உன்னை விழுங்க விட்டுருவாரா? ஆண்டவரை நம்பி நிற்கிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன். வச்சிருந்த அவனை 3ஆவது நாள் கதையில கக்கிட்டு போயிருச்சு. என் வேலையை நான் செஞ்சுட்டேன். அப்பதான் தெரியுது என் ஆண்டவர் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து உனக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி நான் சாகுறேன், நீ வாழ்ந்தா போதுன்னு சொல்ற ஒரே தெய்வம் தான். தெய்வத்தின் அன்பு என்ன? அவர் மதத்தை உருவாக்க வந்தவர் அல்ல. மதம் என்பது அவருக்கு தெரியாதுங்க. இருதயம், அன்பு, பாசம், சமாதானம். நீங்க நிறைய பேர்கிட்ட போய் ஆண்டவரை பத்தி சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்க? இவங்க மதம் மாத்துறாங்க, இவங்க அவங்க சர்ச்சைக்கு ஆள் சேர்க்கிறாங்க. சர்ச்சைக்கு ஆள் சேர்க்கலையா, பரலோகத்தில் நீ வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு உனக்காக இந்த உலகத்துல வந்தார் என்ற சத்தியம் இன்னைக்கு அநேக பேருக்கு புரியல.
வரும்போது சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா நாங்க எல்லா போட்டோவும் மாத்திட்டோம், ஆனா எங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர் மறுநாள் போயிட்டு ஸ்டேட்டஸ்ல இயேசுவை பத்தி வேற மாதிரி வைக்கிறாரு. ஆமா, அந்த மனிதனும் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற நாட்கள் ஒரு நாள் வரும். ஆண்டவர் எப்படின்னா, யாரெல்லாம் ஆண்டவரை பிடிக்கலன்றமோ அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் இயேசு எனக்கு பிடிக்காதுப்பான்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இயேசு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க எல்லாரும் இயேசு ரொம்ப நேசிப்பாரு. அவங்களை விட்டுட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படி பிடிச்சி இழுப்பாரு, கயிறு போல அந்த காத்தா அடிப்பாரு. அப்படி விட்டுட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். கயிறு பிடிச்சி இழுத்தா அப்படியே அலைமோதல்ல, அந்த அலைமோதுற வாழ்க்கையில தான் காப்பாற்ற ஒருவர் எனக்காக வருகிறார் என்று அவங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் எழுதி வைத்துங்க, ஒரு நாள் உங்க கிட்ட வந்து ஜெபிக்கிற நாட்கள் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க. உங்க இயேசு கிட்ட ஒரு நாள் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லுகிற நாட்கள் ஒரு நாள் வரும். எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நிச்சயமாய் நிச்சயமா இயேசு பாருங்க, போன இடத்துல அவன் மாத்திரம் அல்ல, அவனை நம்பி நின்ற போத்திபார் வீட்டையும் அந்த எகிப்தியனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நிமித்தமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இவன் நிமித்தமா அவன் ஆசீர்வதிக்கப்படல, இவன் நிமித்தமா யோசேப்பின் நிமித்தமா எகிப்தியன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரை தவிர வேற யாராலையும் அது நன்மை உண்டா? ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை உடையவர். சங்கீதம் 128 அதிகாரம் 1 வாசிங்களேன். 128:1 நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். நம்ம கர்த்தருக்கு பயப்படுந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்குள்ள வாழ்கிற தேவ பிள்ளைகளா நம்ம இருப்போம். யாரா இருக்கிறோம்? பாக்கியவான் என்றால் என்ன? பாக்கியவான் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? கர்த்தருக்கு பயந்தா நமக்கு என்ன நடக்கும்? எந்த சூழ்நிலையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில வாழும் பொழுது காரியங்களை மாற்றமல்ல, பாக்கியங்களையும் நன்மைகளையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற மகா பரிசுத்தமானவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வருகிற காலம் எல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தரை முழுமையா நம்புங்க. மனுஷனை நம்புங்க, ஆனா முழுமையா நம்பிடாதீங்க. ஆண்டவரை மீறி யார் மேலே நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஆண்டவர் ஒருவர் தான். மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வருகிற காலங்களிலே கர்த்தரை முழுமையா நம்புங்க. எந்த சூழ்நிலை அவரை மறுதலிச்சிடாதீங்க, அவரை விட்டுறாதீங்க. அவரை நம்பி நிற்பீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். பாக்கியமும் நன்மையும் உங்க வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.